ஸோ நண்பர்களே, இன்றைக்கி வந்து என்னென்னா விளாக் போக போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம கேடிஎஃப் கோரியமில். ஸோ எனக்கும் இந்த யோசனை வரல. ஒரு 2 நாள் முன்னாடி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், என்ன இருந்தாலும் உங்கள் பழைய சேனலில் உள்ள பழைய வீடியோஸ் மாதிரி இல்லைன்னு. செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது எனக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடித்த மாதிரி இருக்குடா. மாதிரி இல்லை, உண்மையிலே செருப்பால் தான் அடித்தேன். ஸோ அதுதான் அவருக்கு நல்லா இருந்ததா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா. நானே யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. என்ன ஜோஸ், அந்த காலத்தில் நம்ம எப்படியெல்லாம் ஆட்டம் போட்டோம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இல்லை என்ன ஆட்டம், ஒரு சூப்பரான ஒரு மெமரிஸ் அதெல்லாம். ஸோ மறக்கவே முடியாது. ஸோ அதே தான் ஒரு 12 மணி வெயிலில் ஜம்முன்னு இப்போ கிளம்புறோம். சார் என்ன டைம் கிளாக் தெரியுதா? 3 மணிக்கு போலன்னு பழக்குதப்பா வெயில். சரி வாங்க போய் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு முயல் குட்டி வாங்க போகிறோம். ஜோஸ், என்ன ஜோஸ் உனக்கு தானே என்ன முயல் வாங்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு. அதனால் எப்படி இருக்குது டேஸ்ட் எல்லாம் வளர்க்குறதுக்கு நீ வளர்த்துட்டு நான் சாப்பிட்ருவேன். 10 வாங்குறான், 10 பீஸ் 300 சொல்கிறார். அது எதுக்கு இந்த மீல எவனையும் வேலையை கெடுக்க முடியாதுல்ல. இன்னைக்கு நீ நாளைக்கு வயலை வாங்கி வீட்டை கட்டி பிரசிடென்ட் ஆயிடுவ. எலெக்ஷன் வரும், எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவ. நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும். நீ கார்ல டாட்டா கட்டிட்டு போயிட்டு இருப்ப. வாங்க புறம் சொன்னி 300 அது தம்பி. முயல் ரேட்டெல்லாம் எங்கேயோ போயிட்டு நீ அடிச்சு தின்னது. நீ எவ்வளோக்கு தின்ன தெரியுமா? 1200 என்னமோ அந்த முயல். 1000 எவ்வளோ. ஆமாம், குண்டுக்கு அடிச்சிருமா சொன்னா கேளு. அவனுக்கு முரட்டு பயிர்களாக இருக்கானுங்க. அந்த காலத்து சீரா மாதிரி இல்லை எவனுமே. இங்கே நல்லவனே கிடையாது. அவனுங்க ஒரு மாதிரி காட்டுவாசி பயிர்களாக இருக்கானுங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் போகிறோம் களக்காடு வரைக்கும். அந்த அண்ணன் ஆக்சுவலாக இங்கே வந்து கொடுக்கன்னு தான் சொன்னார். ஸோ 4-5 வருஷம் அப்படியே சும்மா ஒரு விளாக் மாதிரி போகலாம். அப்படியே அவர் சேனலுக்கும் பெரிய ஆகிட்டாராம். அவர் சேனல்லையும் அப்படியே நான் எடுத்துடுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே டன் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ வாங்க, என்னோடய டுக்காட்டி வண்டி வெளியே நிற்கிது. அந்த வண்டியில் அப்படியே போயிடலாம். காட்டுங்க தம்பி, அவன் வண்டி எப்படி கெத்தாக நிற்கிது பாருங்கள். பார்க்கவே ஒரு மாதிரி பூரி அப்படியே ஓட்ட வண்டியா. சரி டன், வாங்க நண்பர்களை ஒன்றா வந்து போகலாம். என்ன சார்ஜர்மா பே? என் ஃபோனில் அப்படி நிற்கும் சார்ஜு. தம்பி ஆல்ரெடி சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. டன், சரி வாப்போம், லேட்டாக வரோம். ஓகே ஜோஸ், கட் பண்ணிடலாமான்னு கேட்கலாமா? நீ வைத்த கிழக்கு தான். ஓகே, இப்போ எங்கே போய் பஸ் ஏற போகிறோம் ஜோஸ்? என்னடி உனக்காக கேஜி கருமே கிளம்பி வந்திருக்கேன். ஒரு கேப் எதுவும் புக் பண்ணுறது இல்லையா? டேரக்ட் பஸ் இருக்கான்னு பார்ப்போம். இறங்கி வர என்ன போய் சொல்கிறதா? ஓ தம்பி, சரி வா என்னச்சு உன்னோட பெரிய ரோதனையாக போச்சு. கிளம்புவோம் கைஸ், வாங்க போவோம். தம்பி என்ன வண்டினாலும் ஏன் காசு கொடுத்து நான் வாங்கின வண்டி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வண்டிங்க. ஆல்ரெடி என்னோடய சப்ஸ்கிரைபருக்குலாம் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு டிவிஎஸ்ஸே வாங்கினாலும் நம்ம காசில் வாங்கினா அது தனி கெத்து. அதனால் என் காசில் வாங்கினது அதான் கெத்துச்சு. வாங்க போவோம். சரி ஓகே நண்பர்களே, இப்போ முதல்ல நம்ம கடைக்கு போகணும். கடைக்கு போயிட்டு அங்கே சாரி சரி இங்கே போகிறதுக்கான எக்ஸ்பென்சஸ்லாம் எடுக்கணுமா? எவ்வளோ டிக்கெட்டா? 100 ரூபா டிக்கெட்டாமா போயிட்டு வர்றதுக்கு? அதான் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா தம்பி. திருநெல்வேலியில் தாயில்லாமல் நான் இல்லை. சரி கைஸ், நாங்கள் அப்படியே போயிட்டு வரோம். கிளம்புறோம். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து இங்கே வந்துட்டோம். எங்கே நம்மளோட ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும். லைக் இன்னும் ஒரு 100 ரூபா மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன்னா இம்மான் பரோட்டா வந்து காசு இருக்காது கையில். ஸோ ஒன்லி ஃபார் ஷாப் தான். ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு அப்படியே போயிடும். ஸோ ஆளு கால் பண்ணுது, என்ன சொல்கிறது? ஓகே நண்பர்களே, அமௌண்ட் எடுத்துட்டோம். ஸோ இப்போ கிளம்ப வேண்டியதான். ஸோ வாங்க போயிட்டு பஸ் ஏறிட்டு உங்கள் பஸ் ஸ்டாண்டில் வச்சு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். பாய்.
நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீடியோ எடிட்டிங். என்ன ஆனாலும் வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்காண்டி அப்லோட் பண்ணுறதை மட்டும் விட மாட்டான். கேட்டால் கண்ணியம் கட்டுப்பாடு கொள்கைன்னு சொல்லிட்டு கேட்டிய கேரியம்னு எதோ சொல்லுவான். போங்க தெரு. நண்பர்களே, இப்போ வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் சரிங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏறிட்டு நம்ம சொல்கிறோம். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி என்ன செய்ய போகிறோன்னே தெரியல. சரி பார்த்துக்கலாம். ஒரு டீ ஒன்று குடிப்பேன் ஜோஸ். அப்புறம் நம்ம அடுத்து நடக்கக்கூடிய காரியத்தை பார்க்கலாம். என்ன செய்கிறது வாங்க. ஆய் வருதா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கோம். இது என்ன பஸ் ஸ்டாண்டு ஜஸ்ட் நாங்குநேரி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். ஸோ ஒரே வண்டியாக ஏறி இருக்கலாம். ஏறாத காரணம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா ஜஸ்? பஸ் இல்லை, அதனால் நாங்கள் ஏறலை. ஸோ அதனால் இங்கே வந்து இப்போ திரும்பி இங்கேருந்து களக்காடு வண்டி நான்லாம் இப்படி இறங்கி ஏறினது இல்லை. என்னை போய் இப்படி பாடாப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 மைல் வாங்கி என் டங்கு வரலாம் கிழிஞ்சு வந்து தொங்கிடும் போல. சரி டன். ஸோ இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து வரேன். எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்களேன் இந்த பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸு ஒரே ஒரு வண்டி தான் நிற்குது, மினி பஸ். ரொம்ப ஃப்ரீயான ஒரு பஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அகைன் திரும்பியும் களக்காடுங்கிற வண்டியில் ஏறி போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னா களக்காடுக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. டன். நண்பர்களே, இப்போ நம்ம நடு ரோட்டில் நிற்கிறோம். ஸோ வந்து இதுதான் புது பஸ் ஸ்டாண்ட் தான், களக்காடு புது பஸ் ஸ்டாண்ட். ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்தவரை பார்க்கலாம். ஜோஸ் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடியலையா? திரும்பியும் பாத்ரூம் வருதுமா, திங்க வேண்டியது பேல வேண்டியது ஒன்றும். ஓகே, ஸோ வந்து லொக்கேஷன் வந்துவிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த அண்ணன் கடை வந்துடுமா. ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு நான் கடை திறக்க போகிறேன் அப்படின்னு. இவர் ஆல்ரெடி நம்மகிட்ட தான் எடுத்துருக்காரு நிறைய தடவை. இப்போ வரைக்கும் ஆஃபீஸர்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஸோ அவரே கொண்டு வரேன்னு சொன்னார் முயலை. சரி நம்ம தான் கொஞ்சம் விளாக் மாதிரி போகலாம். நீங்கள் தான் ரொம்ப நாளாக நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்களே விளாகு இந்த மாதிரி. எனக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். என்ன ஜோஸ், உனக்கு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. டேட் அப்படியே போவோம். சொன்னாங்க ஜோஸ், நான் உங்களை எடுக்கிறேன். நீங்களே எவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க? 72 பேகு. சும்மா தரையை காட்டிகிட்டு இருக்கேன், ஒன்றே காட்டல. 72 பேகு. பாவம் நண்பனுக்காக. சாரி, உனக்கு தான் இப்போ முயலாங்க வரோம்ல. எடுக்கே இல்லையா? எடுக்கிறேன். கேமரா வந்து நான் பண்ணுறேன் பாரு அப்படிங்க. இதான் ஆமாம். ஸோ ஸோ வந்து நான் வந்து ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து வேறு ஒரு அக்வாரியமில் நிற்கிறேன். ஸோ நாங்கள்லாம் ஃபஸ்ட் டைம் நான் வந்து 2020 நம்மலாம் விளாக்ஸ் போயிட்டே இருக்கும்போது வேறு சேனல் வச்சு நம்ம பழைய சேனல் வச்சு விளாக்ஸ் போயிட்டே இருக்கும்போது வேறு அக்வாரியமாக போயிட்டு இருந்தோம். உங்களுக்கே நான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி விளாக்ஸ்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன். நான் ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் நான் அக்வாரியம் வச்சதுலேருந்து நான் எந்த அக்வாரியம் போனது கிடையாது. ஸோ இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன். வேறு ஒரு அக்வாரியம் பார்க்குறேன் நான். சரிங்களா. ஸோ இது வந்து களக்காட்டில் இருக்கேன். என்னென்ன எவ்வளோ நைஸ் டு மீட்டிங்கும். கையை கொடுங்க. டன். உங்கள் பேரை சொல்லுங்கள். என் பேர் சேகர். சரி சொல்லுங்கள், உங்கள் பேரை சொல்லுங்கள். என் பேர் ஹரிகோபால். டன். ஸோ ப்ரெசன்ட் எடுத்துட்டோம். டன். ஸோ அப்புறம் ஜோஸ், உங்கள் முயலை பார்த்தீங்களா? எப்படி இருக்குது உங்கள் முயல்? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. தூங்கிட்டானுங்க, அதனால் மூஞ்ச கழுவிட்டு இருக்காங்க. டன். ஜம்முன்னு இருக்கு ஜி. இதுக்கு ஒரு பேர் வைக்கலான் இருக்கோம். 2த்துக்கும் என்ன பேர் வைக்கலாம்? அப்படி இல்லை ஜஸ்ட் மூச்சு தாரோன்னு வைக்கலாம். மூச்சு தாரோ சின்சனில் வரும்ல, சின்சன் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியும். மூச்சு திணறுதா அது. சரி டன். ஸோ அப்புறம் வந்து இன்னும் நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் வேறு வச்சுருக்கிறாங்க. பார்க்கலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏஞ்சல் இருக்குது, கொய் இருக்குது, ஆஸ்கர் இருக்குது, எல்லாமே இருக்குது. என் ஃபோனு இங்கே சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. பாவம் இந்த பையன் எங்கே போனாலும் சார்ஜில் தான் நிற்கான். அங்கே ப்ரோ, என்னை வீட்டில் வச்சே நீ சார்ஜ் போட மாட்டியா ப்ரோ? வெளியே வந்து தான் நீ சார்ஜ் போடுவியான்னு கேட்குற லெவலுக்கு தான் இருக்குது. சரிங்களா. அப்புறம் சொல்லுங்கள், வேறு என்னென்ன பெட்ஸ்லாம் கிடைக்கும் நம்ம ஷாப்பில்? சொல்லுங்கள், சத்தியம் சொல்லுங்கண்ணே. நம்ம இதில் என்ன கிடைக்கும்? செடியாக நிற்காங்க, லூஸாக நில்லுங்க, பரவாயில்ல, கேஷுவலாக பேசுங்க. வாத்து ஐட்டம் உண்டு. வாத்து ஐட்டம். சரி, இப்போ இருக்கிற வேறு பெட்ஸை சொல்லுங்கள். சரத்தரானே பீஜியன்ஸ் இருக்குது. பீஜியன்ஸ் நம்ம இது புறாலாம் ஜோடி 300 ரூபாயிலேருந்தே இருக்கான். 300 ரூபாயிலேருந்து இருக்குது. 300 ரூபாயிலேருந்தே இருக்கான். 300 ரூபாயிலேருந்து பரவாயில்ல. ஜோடியே 300 ரூபாய். பீஸ் 150 ரூபாயிலேருந்தே இருக்கான். புறா ஆற்றுல 1200. இதான் 1200 தானா? இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வெளியே அப்படியே 2 ரூபா 2500 சொல்லிட மாட்டாங்க. எல்லாம் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கீங்க. பரவாயில்ல. வந்து பறவை. பறவையா? ஆமாம், பறவை ஐட்டம்.
அதானே புறாவிலே பறவை இருக்கு. ஓ பறவைங்கிறது ஒரு வெரைட்டியா? வெரைட்டி. சூப்பர். இது ஒரு 1500 வரும் ஜோடி. 1500. ஆமாம். பறவைங்கிறது எதுக்காக அந்த பேர் வச்சாங்கண்ணே? ஹைட்டு டைமிங். ஓ நீங்கள் சாயந்தரம் 4 மணிக்கு விட்டீங்கன்னா 8 மணிக்கு இறங்கலாம், 11 மணிக்கு இறங்கலாம். ஏன் பறந்துக்கிட்டே இருக்குமா? பறந்துக்கிட்டே இருக்கும். எங்கே பறக்கும்? மாடி டார்கெட்டே கிடையாது. வீட்டை கனெக்ட் பண்ணி தான் மேலே பறக்கும். மேலே சுற்றிக்கிட்டே இருக்குமா இல்லை அப்படியே போயிட்டே போய்கிட்டே இருக்கும் ரன்ஸ். ஓ அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். புள்ளி மட்டும் தான் தெரியாது பறக்கிற தூரம். இந்த டவுனில் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 50 புறாவது காலையில் இருக்கும். அடித்து பொறிச்சு திங்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் மாடியில். ஒரு மாதிரி உறுத்தும் அப்படியே கண்ணெல்லாம். இது வந்து பிஞ்சஸ். இதெல்லாம் என்ன ரேட்டு கொடுக்கீங்க ஜோடியெல்லாம்? ஜோடி 300 ரூபாய் கிடைக்கும். ஜோடி 300 தான். சூப்பர் சூப்பர். அது வந்து ஜாவா. 1200. ஆக்சுவலாக நான் ஃபின்ச்சஸ் முன்னாடி வளர்த்துருக்கேன். என்ன மிஸ்டேக் பண்ணேன், எனக்கு அப்போ இந்த மாதிரி தான் செட் பண்ணணும் அந்த மாதிரி தான் செட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. சரி நான் பானை வைக்கல. அது எவ்வளவோ ட்ரை பண்ணிச்சு. அது கூடு கட்டி ட்ரை பண்ணிச்சு. நானும் வைக்கல்லாம் வச்சு ட்ரை பண்ணோம். பட் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு இந்த ஜார் இருக்குல்ல, இந்த பிளாஸ்டிக் ஜார் ஒன்று தெரியுமா, அந்த ஜாரை தூக்கி தொங்க விட்டுட்டேன். அது அதில் எவ்வளவோ ட்ரை பண்ணிச்சு. பானை வைக்கணுங்கிற அறிவு எனக்கு கடைசி வரைக்கும் வரல பாவம். ஆனால் பானை முட்டை வச்சது எனக்கு புரியல. அதுக்கு ரீசன் எனக்கு தெரியும். மண்பானை வச்சா தான் புரியும். இதை பற்றி சொல்லுங்கள். ஜாவா இதெல்லாம் என்ன ரேட்டில் கொடுக்குறீங்க? 1200. சூப்பர். அடுத்து லவ் பேர்ட்ஸ் வாங்க. லவ் பேர்ட்ஸ்லாம் என்ன ஆஃபரில் கொடுக்குறீங்க? 300 தானே ஜோடி? 300. சூப்பர் சூப்பர்ண்ணே. குட்டி குட்டி 10 ரூபா வாட்டர் கேனா தொங்க விட்டுருக்கீங்கண்ணே. அதில் தண்ணி ரீஃபில் ஆகிட்டாங்க, வேஸ்ட் ஆகாது. எண்ணெயிலே இதே மாதிரி ரீஃபில் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. சூப்பர். அப்புறம் ஃபேவரட் கோழி குஞ்சு இருக்குது. கோழி குஞ்செல்லாம் என்ன ரேட்டில் கொடுக்குறீங்க? கோழி குஞ்சு சட்டம் சொல்லுங்கள். பீஸ் 20 ரூபாயா? ஒரு காலத்தில் 5 ரூபான்னு இருந்தது தானே, அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ 7 ரூபா இருந்தது நான் சின்ன வயசாக இருக்கும்போது. எப்படியாவது நிறைய அப்படியே குமிஞ்சு நிற்பானுங்க. அப்படியே அந்த தெரு பேர், நான் வந்து பழனி தெருன்னு ஒரு தெருவில் இருந்தேன். என்னென்னா அது ஒரு 2 தெரு தள்ளி அந்த பக்கம் இருக்கும். நான் இப்போ சுற்றின ஆட்கள்லாம் கொஞ்சம் சரியில்லாத ஆட்கள் தான். ஸோ அதனால் அது தூக்கிட்டு ஓடுறது தான் பிளானு. ஸோ அப்படியே பிளான் பண்ணி ஏதாவது அப்படியே அதுதான் அப்படியே ஓடுவோம் பாருங்கள். தெரிச்சு ஓடுவேன் நான்லாம். சூப்பராக இருக்குது. கர்ணபுரா இந்த ஐட்டம் வந்து கர்ணம். அது மூக்கு மேலே என்னமோ ஒரு மாதிரி இருக்கேன். அது வந்து எல்லா ப்ராப்ளமும் இருக்கும். இது வந்து கர்ணம். இது வந்து மேலே போய் பல்ட்டி மட்டும்தான். பல்ட்டி அடிக்கவுனே? பல்ட்டி. ஏன்னா புறம் ஏன்னா பல்ட்டி அடிக்கிறது? அது ஒரு ரகம். வேறு ஏதாவது அடிக்கலாம்ல? பல்ட்டிக்கு போல வேறு ஏதாவது சம்மர் சால்ட் வேறு ஏதாவது இருக்கும் இருக்கா? இருக்குது. எப்படியான டான்ஸ்? மயில் புறா இருக்குது. ஓ அதை விரிச்சிட்டு ஆடணும்னே. இது டான்ஸ் ஆடணும். பரவாயில்லையே. இது ஒரு மாதிரி கழுத்தில் ஒரு மாதிரி இருக்கு. அது முடி பைக் மாதிரி. அது கன்னியாஸ்திரி. கன்னியாஸ்திரியா? அது பேரே. ஐயோ பாவம், பேரே கன்னியாஸ்திரி. சூப்பர் சூப்பர். அதெல்லாம் வெறும் கொண்டு இருக்கா. சரி அப்புறம் கோழியை பற்றி சொல்லுங்கள். கோழி தான் ஒன்றும் எல்லாமே அயன்மேனு ஹல்க்கு மாதிரி இருக்குது. ஒன்றும் கோழி மாதிரியே தெரில எனக்கு. வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஒருத்தன் கீரி ராஜா எல்லாம் WWE விளையாடுற லெவலுக்கு இருக்காங்க. ஒன்று ரோமன் ட்ரிங்க்ஸு, கீரி ராஜா. கீரி ராஜான்னு. அது வந்து கருங்கோழி. இது மேல் ஃபீமேலாக இருக்கா இல்லை எல்லாமே? ஓ ஜோடி ஜோடியாக வச்சுருக்கீங்க. இருக்கு. ஆமாம் ஆமாம். எனக்கு ஒரு டவுட். நீங்கள் ஆனால் இது முட்டை மட்டும் தானே போட சொன்னீங்க? பொரியாது இல்லை முட்டை? பொரிக்கும். ஆனால் முட்டை நிறையா போடும். முட்டை போடும். அது கொஞ்சம் பிடிக்காது. நம்ம நாட்டுக்கோழியில் தான் வச்சு வேற கோழியில் தான் வச்சிருக்கோம். அது அடையில் உட்காராது. இது உட்காராது. வேற ஒருத்தன் தான் இவங்க. கருங்கோழியே உட்காராது. ஓ இது கருங்கோழியா? இது சேவல் கருங்கோழி. ஓஹோ ஃபீமேல். இது கருங்கோழியில் என்னென்ன ஸ்பெஷல்? எதனால அது கருங்கோழி? எல்லாமே கருப்பாக தான் இருக்கும். ரத்தத்துலேருந்து எல்லாமே. ரத்தமும் கருப்பு தான்? ஆமாம். ரத்தமும் கருப்பு தானே? பரவாயில்லையா. நிறைய இது நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழியா? நல்லா தெரியும். ஓபன் பண்ணால் பறந்துடா தானே? ஓபன் பண்ணலாம் பறந்துடாதான். பறந்தால் எங்கே போய் கொஞ்சம் கோழியில் கீழே இருந்து ஆங்கிள் வைக்கிறேன். நாட்டுக்கோழி சேவல் நடக்கும். நான் முடிய பிடிச்சி இழுக்கலான் இருக்கேன். வெளியே எடுங்க பார்த்துடும். ஏதாவது ஒரு நல்ல ஒரு இதாக தாங்க பறக்க விட்டு வேடிக்கை வைப்போம். பாவனை பொறுமையாக பிடிங்கண்ணே. கோழிக்கு வைக்க போது. கோழிக்கு வைக்காது. நம்ம கையில் தான் அந்த முள்ளு குத்திர விடாது. ஐயோ பையன் கொத்திர போகிறான்னு பார்த்தேன். ஒரு கோழிக்கு போய் பயப்படுற நிலைமையில நான் இருக்கேனே. ஆஹா என்ன கணக்கு ப்ரோ. உங்கள் ஆட்களை நான் நிறைய பேர் சாப்பிட்ருக்கேன் ப்ரோ. ரொம்ப பெருமையாக இருக்குது ப்ரோ எனக்கு. நாட்டுக்கோழி வந்து ரொம்ப நாள் ஆசை. இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு அடித்து சாப்பிட்ணுன்னு.
அது அமையவே இல்லை. இல்லை அமைஞ்சிரு. அது என்ன ஒரு மாதிரி இருக்கும் அந்த கோழி. இந்த லெவல் பல்காக இல்லை, ஓரளவு மீடியமாக. அந்த பிராய்லர் கடையிலாம் அப்படி தானே வச்சிருக்காங்க. அது வந்து பண்ண கோழி தான். இல்லை இதில் எதுவும் டேஸ்ட்டில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்? இது டிஃப்ரெண்ட் இருக்கும்ண்ணே. இருக்கும். இல்லை கறியே நல்லா கடா மாதிரி இருக்கும்ண்ணே. ஆட்டுக்கறி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இது. இப்போ ப்ரோ வந்து ப்ரீடிங்க்கு தான் எடுத்து போவாங்களா இல்லை பொறிச்சிருவாங்க? எல்லாமே உண்டு. எல்லாமே பண்ணிடுவாங்க. எல்லாமே உண்டு. அப்போ விதி தான். இது என்ன ஏஜ் இருக்கும் அதுக்கு? எப்படி பார்த்தோம்? 1 வயசு இருக்கும். 1 வயசு. ஒரு கோழி பொறிஞ்ச 1 வயசுல இந்த சைஸ் வளரும். முக்கால் 9 மாசத்துலேயே அது பருவத்துக்கு வந்துடும். ஆனால் 1 வயசு இப்போ இதுக்காக சூப்பர் நல்லா இருக்கு. ஜம்மனு ஃபோட்டோ எடுத்துங்க. எடுத்துடாதல, அது ஹேங் ஆயிடும். நம்ம விட்டுட்டு எடுப்போம். டன். அப்புறம் வேற இதை ஒய்ங்க. அது நான் பயத்தில் ஒரு மாதிரி பிடிச்சிருக்கேன். கட்டி பிடிச்சிக்காது. என்ன செய்யறது? அதோட அது பயப்படுது. என்ன செய்ய மாறி பயந்துருக்கோம். இந்த பையன் அழகா இருக்கா பார்த்தீங்களா? வெள்ளையா. அதை தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. படிங்கிறீங்களோ? சோனாலியா. சோனாலி. எல்லாமே கோழி பேரே தெரியலையே. ஒன்னொன்னும் டிஃப்ரெண்டாக இருக்கு. ரொம்ப லேடிஸ் தானே இல்லையா? லேடிஸே இவங்களாம் ஜென்ஸ் இருக்காங்களா? லேடிஸ் ஜென்ஸ் இப்போ கோ எஜுகேஷனில் இருக்காங்க. இப்போ எல்லாம் ஹையர் கிளாஸுக்கு போகிறதுக்கு வயசு வரல, தனித்தனியாக போகிறதுக்கு. கோயட்லேயே லவ் பண்ணி தொலைஞ்சிடாங்கிறேன். அது வேற பெரிய பிரச்சனையாகுது. ஆஹா, இதுலயே பொடிசே பெருசா இருக்கு பாத்தீங்களா? இருங்க அப்புறம் பெட்டக்ஸ் கீரி ராஜா கொத்தி ராஜா மூணு இப்படி வாரீங்க. ஆஹா, கொத்திடுவான் போலே. நான் தான் புழு வந்திருக்கேன், கொத்துங்க. நம்ம வீடு கோழி பார்த்துருக்கல. ஆமா, அது என்ன வளர்த்து வருது. ரொம்ப இதா இருக்குண்ணே. இது எப்போ பொறிப்பான்னு எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு. இந்த கலர் கோழிங்கெல்லாம் ஏன் பொரிய மாட்டேங்குது? என்ன எச்சி? அதாவது லைக் வந்து அதில் ஃபீமேல் உண்டா? ஃபீமேல் உண்டு. அவங்க அது முட்டைக்கு எடுத்துருவாங்க. நம்ம முட்டைக்கு எடுத்துருவாங்க. இவனுங்க வந்து தகுதி ஆனவனுங்களா ப்ரீடிங்க்கு? இவங்க தகுதி தான் இருக்கு. நாட்டுக்கோழியில் போட்டால் ப்ரீடிங் ஆயிரும். ஷோராக போட்டால் ஆயிரும். இல்லை, நான் ட்ரை பண்ணேன் ஆக்சுவலாக. வீட்டில் கொஞ்சம் சேவல் இருக்கல, கலர் கோழி பெருசாக வந்தோன்னே நாட்டுக்கோழி போட்டு நீங்கள் அதில் ப்ரீடிங் பண்ண. அப்போ வரவனுக்கு பேர் என்னது? ரிசல்ட்டுக்கு பேர் ஒயிட்லேயே வரும் அந்த கோழி. அதான் அந்த சோனாலி மாதிரி ஒயிட்லேயே. ஒயிட்டில் தான் இருக்கும். டன். சூப்பர். ஆமாம், கோழியை பற்றி நிறைய நாலேஜ் நமக்கு தெரிஞ்சிச்சு. இன்னும் இந்த இதெல்லாம் சொல்கிறாங்களே, இந்த இம்போர்ட்டட் கோழிலாம் சொல்கிறாங்களாண்ணே, ஒரு மாதிரி புஷு புஷுன்னு முயல் குட்டி மாதிரியா இருக்குது தெரியுமா? நிறைய கோழி. கடை நேம காமிச்சுமா இருக்கு போட, அதில் விரிச்சு பிடிக்கணும். இது அந்த கடைக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். ஓ, வேற பேரா அதுக்கு? இதுக்கு என்ன பேர்? இது இசக்கியா பெட் ஷாப்பு. இலக்கியா. ஓ சாரி, இலக்கிய. தமிழில் கொஞ்சம் நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போடுறது உண்டு சின்ன வயசு. தெரிஞ்ச காட்டிடுவோம். உங்கள் கோழி கடை பேர் என்ன தெரியாண்டா உங்கள் மக்களுக்கு. வாவ், சரி வந்திருக்கோம். ஒரு 4-5 நாட்டுக்கோழி ஃப்ரீயாக கொடுத்துருங்க. இவ்வளோ ஆர்வமாக இருக்கா எங்கள் பேருக்கு? பவிஷா. சரி, இந்த பேருக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுங்க. இது ஏன் இலக்கியா, அது ஏன் பவிஷா? அது அவங்க உங்க தமிழோட பேர், தமிழ் பேர். நம்ம வைக்கிறதெல்லாம் இங்கிலீஷ் பேரில் மாற்றி வைக்கணும். ஆமாம், நாங்களாம் அப்படி. தமிழ் இலக்கியமாக எதாவது. அண்ணே இதுக்கு பேர் என்ன? தமிழா இங்கிலீஷ் அண்ணே? இது இங்கிலீஷா? சரி, ஓகே. அது எல்பி பவிஷா. இல்லை, நேம் சென்டிமெண்டலா இது அம்மா பேர். இது ஃபோட்டோ எடுக்குமா? வீடியோ தான்ல, என் ஃபோட்டோ கடைசியில் நம்ம எடுத்தோம். சரி, ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க அப்போ என்னென்ன விட்டோம்? ஒரு 1/2 hour முன்னாடி நான் பண்ணோம். கேமரா சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு கைஸ். ஸோ ஓகே, இப்போ நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. என்னடா என்னையவே கலாய்க்கிறான்? ஓ, ஆணவத்தையும் அட்டுழைத்தையும் அழிக்க ஒருத்தன் வந்துட்டான்டா. சரி வாங்க, இந்த அண்ணனை வேற பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு அர்த்தம் சொல்ல. உங்கள் பொண்ணு பேர் சென்டிமெண்டலாக வச்சுருக்கீங்க. சூப்பர். எல்லா டைப் ஆஃப் கோழியும் கிடைக்கும் உங்கள் கடையில். சூப்பர் ஜாமன். இது பேர் வந்து இலக்கியா. கரெக்டு தானே? இலக்கியா. தம்பி சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. உமரா சொல்லிட்டியா? ஊரை பற்றி சொல்லு, நீ இருக்கிற இடத்த பற்றி சொல்லு, உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லு. இல்லை சொல்லுங்க, பரவாயில்ல. விட்டுடா, ஏன்டா இவ்வளோ கோவம் போடுறாங்கடா? ஜெயதுரு காம்பவுண்டு.
நான் இது களக்காடு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தால் இந்த கடைக்கு ஈஸியாக வந்துடலாமா? ஜெயதூர் காம்பவுண்ட்ல ஒரு பையன் புறா வளர்த்து இந்த பையன் தான். என்ன ஸ்கூல்ல படிக்கிற? இங்கே என்ன ஸ்கூல் இருக்கு? இரானியாவா? சூப்பர் சூப்பர். சரி போ, லேட் ஆகிட்டு போல போகிற கூப்பிட்றேன். நல்லா கலாய்க்கிறாம்ல, விட்டா நம்மளை அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கோம். அம்மா கேர்ள் ஃப்ரெண்டுங்க தம்பி, நான் சிங்கிள்டா. கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த அண்ணனுக்கு இருக்கு அப்படின்ட்டு போகிறோம். சரி கைஸ், ஸோ வந்துட்டோம். அண்ணன்களெல்லாம் மீட் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பிண்ணே உங்களெல்லாம் சந்திச்சதில் ரொம்ப மிக்க சந்தோஷம். நம்ம ஆல்ரெடி நீங்கள் அங்கே வந்து என்னையை சந்திச்சிங்க, இப்போ நான் வந்து உங்களை சந்திச்சிருக்கேன். ஸோ 2 பஸ்ஸு ஏற்றி கூட்டிகிட்டு வந்துட்டான். ஒரே வண்டியிலே வந்திருக்கலாம். சரி விடுங்க. சரி அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ணன் கடை வந்து களக்காட்டில் வந்து புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தால் இங்கே ஈஸியாக வந்துடலாம்னு சொன்னாங்க. சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடை போர்டெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நான் அப்படியே காட்டிட்டேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. சரி, மசூதி பக்கத்துலேயே இருக்குது. அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வீடியோவில் பார்க்குற வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது இந்த கடை மசூதி பக்கத்தில் தான் இருக்குதுன்னு தெரியறதுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்படின்னா அந்த அயன்மேன் அண்ணனும் நம்ம ஆமாம் அயன்மேனோட வீடியோ போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. மார்வல்ஸ் அப்போ அயன்மேனோட சந்தித்தேன். சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள் ஏதாவது. நீங்கள் என் வீடியோலாம் பார்த்துருக்கீங்களாமே? அவர் உங்களை பார்த்துருக்கோம்ல, இப்போ வந்து மோதியை பார்த்தவங்க. சரிதான், சூப்பர் தான். அங்கே விளம்பரம் பண்ணுதாவில் அப்படின்னு பார்த்தேன். அவள் போனில் காமிப்போ. சூப்பர் சூப்பர். பார்த்தவங்க கடைக்கு வந்திருக்கோம்ல. வந்திருக்கீங்களா? அவர் கூட வந்திருக்காரோ? சரி, வந்த டவுனுக்கு அடிக்கடி எங்கே வரும். ரொம்ப நாள் ஒரு டவுட்ண்ணே, இந்த அயன் பாக்ஸ் ஏன் வீட்டில் அயன் பாக்ஸ் அந்த ஈக்குவல் வர மாட்டேங்குது, என்ன காரணம்? இது வந்து பித்தாலை அதிகமாக இருக்கு. பித்தளா இருக்குமா? பித்தாலை அடியில் ஃபுல்லாக பித்தாலை. ஓ சரி சரி. ஹீட்டு வந்து அதிகமாக பிடிச்சி வச்சிருக்கோம். ஓஹோ. ஆனால் மித்த இதில் வந்து தவறம் இந்த இது மாதிரி இருக்கு. அதில் ஹீட்டு நிற்காது. ஒரு செட்டாக. அதே மாதிரி இது வெயிட்டு கூட. வெயிட்டு கூட, அதனால ஈஸியாக கொஞ்சம் அயன் ஆயிருக்கு. வீட்டில் ஒரே திட்டுன எங்கள் அம்மா, அயன் பண்ணவும் தெரிய மாட்டேங்க, கொண்டாட மாட்டேங்க, நீங்க எல்லாம் என்ன உருப்பட போறாங்க எங்கள் அம்மா. ஏன்னா அயன் பாக்ஸ் வாங்கி தந்துட்டாங்க, அயன் பண்ண வர மாட்டேங்குது. சுருக்கம் இருந்தாலும் திட்டுறாங்க. ஒரு சின்ன சுருக்கம் வந்துட்டாலும் திட்டுறாங்க. இதை நம்ம என்ன செய்யலாம்? என்ன ஏதாவது சொல்லுங்க நீங்க. அதாவது என்ன செய்யணும்னா, சட்டையை வந்து நீங்க நல்லா புளியாம நினைச்சு கொடியில காய. அப்ப எங்க அம்மா மேலதான் தப்பு. காய போட்டீங்கன்னா சுருக்கு அதிகமா இருக்காது. இருக்காது. உங்க அயன் பாக்ஸ்ல டக்குன்னு தேய்ச்சிட்டு போயிடலாம். அந்த மாதிரி செய்யணும். நீங்க சுருக்க புளிஞ்சி எடுத்தேன்னு சொன்னா இந்த அயன் பாக்ஸ்ல தேய்ச்சா தான் சுருக்கு. ரொம்ப சந்தோஷம். என் மனசுக்கு இப்பதான் ஒரு ஆறுதலா இருக்கு. அப்ப எங்க அம்மா மேலதான் தப்பு, என் மேல தப்பு இல்ல. அதை புளியக்கூடாது. புளியாம காய போட்டு இது பண்ண சுருக்குது. வாஷிங் மிஷின் புளிஞ்சு தானே கொடுக்குது ஒரு மாதிரி. சுருக்குல திருப்பி அடுத்தாலையும் நீங்க திருப்பி தண்ணியில நல்லா முக்கி திருப்பி காய போட்டேன்னு ஒண்ணும் செய்யாது. சுருக்கு பாதி சுருக்கு நிமிந்துரும். சூப்பர். அப்ப நீங்க அந்த பெட்டியை வச்சு அயன்மேன் தான் என்னோட இதை கிளியர் பண்ணிருக்காரு. சரி ஓகே, உங்க கடையும் அந்த கடைக்கு எய்த்தாப்ல இருக்கு. எவ்வளவு வருஷமா இருக்கீங்க இந்த தொழில்? 21 வருஷமா இருக்கேன். 21 வருஷமா இதே இடமா? இதே இடத்துல தான் இருக்கேன். அந்த கடையை அவள் வந்து அடிக்கடி கேட்கும் போது கோழி கடையை வைக்க சொன்னதே நான் தான். ஓஹோ, நீங்க தான் ஐடியா கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு. கோழி கடை வைங்க. நிறைய பேர் பெரிய ஆக்கிட்டீங்க. ஆமா, சூப்பர் சூப்பர். அந்த பெட்டி கடை வைக்க சொல்லியிருக்கோம், ஹோட்டல் கடை வைக்க சொல்லியிருக்கோம். நம்ம கிட்ட கேட்டு எவ்வளவு வாங்குறீங்க நீங்க? எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க ஒரு சட்டை ஒரு ஃபேனுக்கு? சட்டைக்கு வந்து காட்டன் சட்டைனா 10 ரூபா அதுதான். பாலிஸ்டர்னா 8 ரூபா இங்கே இல்லை. ஆனால் இப்போ கறி விலை கூடனால கறி விலை வேற என்ன? கறி ஒரு கிலோவே எடை போட்டு 90 ரூபா 100 ரூபாங்காங்க. 100 ரூபாங்க. அதனால கட்டுப்படி ஆகும். ஒரு சட்டைக்கு 10 ரூபா போட்டால் தான் கட்டுப்படி ஆகும். இங்கே வந்து என்னன்னா எல்லாரும் ஒத்துமை இல்லை. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரேட்டு வைக்கான். என்கிட்ட ஒன்று சொல்லுதான், தெரியாம அவன் கீழே கூடிய கஸ்டமருக்கு கூட கொடுக்கான். சரி, என்ன இருந்தாலும் உங்க மனசுக்கு இருக்கிற ஒரு கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க. நம்ம கஸ்டமரை நம்ம பார்த்துக்கணுங்கிற இது நம்ம வந்து நம்ம ரொம்ப, அதாவது நீங்கள் இருக்கீங்க, உங்களால் எனக்கு ஒரு பலன் இருக்கு, உங்களால் நிறைய தொழில் ஓடுதுன்னு சொன்னால் குறைச்சி அடிச்சுக்கிடுவேன். சரிதான். அது ரொம்ப அப்பப்போ வந்துட்டு அப்பப்போ ஒரு அளவில் 10 ரூபா ரேட் அடிச்சிடுவேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம யோசிக்கணும். அப்படி எல்லாருமே கஸ்டமர்ஸ் யோசிக்கணும். உங்களை வச்சு எனக்கு பலன். நான் வியாபாரம் பண்ணுறேன். எனக்கு என்னன்னா, எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் சரி உனக்கு இதே ரேட் தான். சரி, எவ்வளோ சின்ன பையன் வந்தாலும் சரி, குட்டியோண்டு பேச தெரியாம ஒரு பையனாக வந்தாலும் சரி அவனுக்கு அதே ரேட் தான். அது இன்னொன்று கேளுங்க, பெரிய ஆள் வந்து பின்னாடி போனாலும் சரி, முன்னாடி சின்ன ஒரு குட்டி பையன் வந்தான்னா, குட்டி பையன் வந்தான்னு வைங்களேன், அவனுக்கு கொடுத்து முடிச்சுட்டு தான் அடுத்து பெரிய ஆளுக்கே நாங்கள் கொடுப்போம். சரி சமமாக பார்க்க எல்லாரும் ஒன்று தான் எங்களுக்கு. அந்த மாதிரி பார்ப்போம். சரி, ஆனால் ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு பெரிய டவுட்டை நான் கிளியர் பண்ணிட்டேன் என் லைஃப்பில். ரொம்ப நன்றி. சரி, பார்ப்போம். நான் வருவாங்க, எல்லாரும் உங்கள் கடைக்கு வருவாங்க. நாங்களே 8 வாரம் துணி 8 வாரம் நானே சக்ஸஸ். வெரி கூல். சரி ப்ரோ, கேடிஎம் நான் ஒரு சேனல் வச்சுருக்கிறேன். இப்படி தான் ரோடாக போயிட்டு கையை கொடுங்க, வீடியோ எடுத்துகிட்டு
எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி எப்படியும் ஒரு 4-5 வருஷம் ஆகிட்டு. நான் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குது சார்? ஒரு 52,000 தான் வந்துருக்கு. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? இந்த பெட்ஷா போயிருக்கீங்களா? நீங்கள் போயிருக்கீங்களா? சரி, சூப்பர் டன். இந்த பையன் எப்போ பார்த்தாலும் 15 மீன் 100 ரூபாய் தருவீங்களான்னு கேட்டுகிட்டே இருக்கான். ஆஃபர் ஞாயிற்றுக்கிழமை ஆஃபர் போட்டோம். மாலி வந்து 15 மாலி 100 ரூபான்னு ஞாயிற்றுக்கிழமை ஆஃபர். சரி, அது சரி தான். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தலையணையில் போய் பிடிச்சி தலையணை இங்கே பக்கம் தானோ? டவுன் திருநெல்வேலியில் இருக்கோம் நாங்களாம். சரி, சூப்பர் டன். பார்ப்போம். எல்லாரும் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கீங்க. கஷ்டப்படாது மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் டன் பார்ப்போம். கேடி அக்வாரியம். என் பேர் இமான் சந்தோஷ். எல்லாரும் என்ன படிக்கிறீங்க? 10th. பரவாயில்ல. 10thலேயே எப்படியும் என்னோடையும் பெரிய லெவலில் இருக்கீங்க எல்லாரும். நான் தான் ரொம்ப குட்டியாகவே வளர்ந்துட்டேன். நம்ம காலேஜ் 3rd இயரா படிச்சிருந்தால் நான் காலேஜ் 3rd இயர் கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. ஸோ அவ்வளோதான். பாய். அடுத்த வீடியோ சொல்லிக்கலாம். டாடா. ஏன் இதை ஊத்துறாரு? சூப்பர், நல்லா பண்ணீங்க தம்பி. ஜோஸ், நீ வந்த காரியம் நடந்துட்டு ரொம்ப சந்தோஷம் தானே உனக்கு? ஆமாம், நன்றி. அது கிடையாது. நான் உண்மையாக தேர் சொல்லிடுவேன். சும்மா இல்ல, எங்க அம்மா என்ன செருப்பால் அடிச்சிருவாங்க. ப்ரோ, இது ஃபீமேலா மேலா? ஃபீமேல் தானா? ப்ரோ, இவர் தான் அவங்க ஃபீமேல். வலி தாங்க முடியாம இருக்கு. ஐயோ, மேக்ஸிமம் கால் பிடி தான் தூக்குவான். காலை பிடிச்சி தான் தூக்குவாங்கிறீங்களோ? கொஞ்ச நேரம் ஆகும். அழகா இருக்கு. என்ன கணம்? அதோட நீங்க தான் ரொம்ப கணம். என்னவே அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. புறா பாவம்ல என்ன பண்றானுல 3 பேரும். சரி, நீ வாங்கிட்ட, சந்தோஷம் தானே?